வணக்கம் நண்பர்களே. 3 மார்ச் என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூல் லஞ்சுக்கு வெஜ் நூடுல்ஸ் தான் செஞ்சுருக்கேன். ஒரே ஒரு டிப்ஸ், இந்த நூடுல்ஸ் உதிரி உதிரியாக வர்றதுக்கு வேக வைக்கும்போது கரெக்டாக 3 நிமிஷம் 1 ஸ்பூன் எண்ணெய் 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து வேக வைக்கணும். 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே எடுத்து சாதாரண தண்ணியில் ஒரு அலசிட்டோன்னா உதிரி உதிரியாக வரும். மார்னிங் ஸ்நாக்ஸ் கொய்யா, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கிராக் ஜாக் பிஸ்கெட், அப்புறம் வாட்டர் பாட்டில். எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நூடுல்ஸ் கட்டின கேரட் கொஞ்சம், அப்புறம் வெங்காயம் போட்டு தாளித்த வெள்ளை சுண்டல், அப்புறம் ஆளுக்கு ஒரு முட்டை. பாப்பாவுக்கு வெட்டின கொய்யா மீதி இருந்தனால அதையும் சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் இப்படி இருந்துச்சுன்னா ஹெல்த்தின்னு சொல்லிட்டு நானும் மற்ற யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மதியத்துக்கு வெள்ளை சாதம், அப்புறம் சாம்பார். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனாலே மோஸ்ட்லி சாம்பார் தான் இருக்கும். மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் செய்யும்போது ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு போட்டுட்டிங்கன்னா சாம்பார் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒர்க் முடிஞ்சு வந்து சாப்பிட்டனால சூடு பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வாழைக்காய் ரோஸ்ட் தோசைக்கல்லில் போட்டு பொரிக்கிறது. எண்ணெய் அதிகம் செலவில்லாமல் ரொம்ப கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் உருளைக்கிழங்குலையும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வீட்டில் உர ஊற்றின தயிர் கெட்டியாக வர்றதுக்கு உர ஊற்றும் போது 2-3 தடவை அந்த பாலை ஆற்றிட்டு ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும். நேற்று வச்ச புதினா துவையல் கொஞ்சம் மீதம் இருந்துச்சு. இதுதான் என்னோட மதியான லஞ்ச் மெனு. நன்றி.